எல்லாருக்கும் வணக்கங்க. மணத்தக்காளி கீரை பொரியல் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரம் வச்சு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, 4-5 சீரகம், 2 வரமிளகாய். ரெண்டு பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் அரிஞ்சு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. மணத்தக்காளி கீரையை போட்டுக்கலாம். கீரையை 3-4 தடவை நல்லா அலசிட்டு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கீரை வேகட்டுங்க. கீரை வதங்கிட்டு இருக்குதுங்க. உப்பும் காரமும் தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கீரை தாளிக்கிறப்ப அரிஞ்சிக்கோங்க. முன்னாடியே அரிஞ்சு வச்சிங்கன்னா கசப்பெடுத்துரும். ஒரு 3 பத்தை தேங்காய் தூளாக திருவி வச்சுருக்குறேங்க, இதை இப்போ சேர்த்திக்கலாம். கீரை வெந்துருச்சுங்க, அடுப்பை நிறுத்திடலாம். மணத்தக்காளி கீரை பொரியல் தயார். நன்றிங்க. இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு சட்டுன்னு ஒரு துவையல் பார்த்துடலாங்க. இந்த நுனிப்பூ அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் போதுங்க. ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடயே 2 மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. 5 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுலேயே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் ஒரு சிட்டிகை அளவு ஆட் பண்ணால் போதுங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதில் ஒரு தக்காளி, இப்போ இது நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொட்டை அளவு புளியும், ஒரு 1/4 மூடி தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கின உடனே ஒரு ஜாரில் மாற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சாதத்தில் நெய் விட்டு இந்த வாழைப்பூ துவையலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. தேங்க்யூ.